இறைவனிடமிருந்தும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அன்பிற்கினிய ஆயர் அவர்களை உங்களுக்கும் அன்பு திருச்சபை மக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒரு நீண்ட பகுதியை பழைய ஏற்பாட்டின் பகுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்க கேட்போம். மீண்டும் நான் அவைகள் அனைத்தையும் வாசிப்பதை விட்டு ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே வாசித்து அருளுரைக்குள் நாம் செல்வோம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினான். 18வது வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபோது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருள் செய்வார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. செபிப்போம். கிருபையுள்ள கடவுளே, அன்பிற்கினியவரே, உலகம் அனைத்தையும் இரக்கங்களினால் கண்ணோக்கி பார்த்து நேசிக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி படைக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். பரிசுத்த நாளிலே நாங்கள் வீணாய் இந்த நாளை கடந்து போகாதபடி உம்முடைய தேவாலயத்தில் அமர்ந்து உம்மை துதித்து பாடவும் தேவ வசனங்களை கேட்கவும் ஜெபிக்கவும் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய தேவாலயத்திற்கு கொண்டு வந்து இந்த ஆராயிலே பங்கு பெறும்படி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அருள் புரிவதற்காக நன்றி படைக்கிறோம். உம்முடைய தெய்வீக வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே கேட்கவும் பரிசுத்தமாயதை விளங்கிக் கொள்ளவும் உம்முடைய ஆவியானவர்களை சுத்தப்படுத்தி கேட்கிற ஆர்வத்தை விளங்கிக் கொள்ளுகிற நேரத்தை தந்தருளும். மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பணிந்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் என்னுடைய குடும்பமாக கோடைக்கானலை பார்க்க வேண்டும் என்று ஒரு வற்புறுத்தலின் பேரிலே அன்பின் கட்டுப்பட்டு நான் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பினை பெற்றேன். ஐயர் அவர்களுக்கு நான், ஐயா, நான் அந்த நாளில் வருகிறேன் என்று சொன்னேன். நீங்க தாராளமாக வாருங்கள், உடன் ஒரு செய்தியும் கொண்டு வாருங்கள் என்றார். ஆகவே நான் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு 13 பேர் வந்ததற்கு இடங்களை ஆயத்தப்படுத்துவதிலே அவர் மிகுந்த உதவியாக இருந்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திரு அருண் அவர்களும் அந்த உதவியிலே பங்கடைந்து செய்ததற்காக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாய்ப்பில் நல்கி அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நன்றிகளையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளில் இந்த அருமை திருமறை பகுதியில்
வேறுபாடான உணர்வுகளும் திருமறையை குறித்து தவறான சிந்தனைகளை உடைய மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் பக்தி வைராக்கியமுள்ள கூட்டத்திற்கும் பலவிதமான சடங்குகளும் சமுதாயம் உள்ள மக்களுக்கு இருக்கிற இடைவெளிகளை குறித்து இறைவனுடைய சித்தாந்தமும் அன்பு எத்தகையது என்பதை இது திருமறையில் பேதுருவை கொண்டு விளக்குகிறார். எருசலேமில் உள்ள யூதர்கள் பேதுரு கொர்நேலியுவை சந்தித்து வந்ததை குறித்து மிகுந்த வருத்தப்பட்டும் பாரப்பட்டும் அவரை கேள்வி கேட்கிற ஒரு செய்தி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கொர்நேலியுவை சந்திக்கும்படியான கடவுளின் திட்டத்தை குறித்து தெளிவாக அதிலே பேசுகிறார். ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். வானத்திலிருந்து ஒரு துப்பட்டு வந்தது, அதிலே எல்லா விலங்குகளும் அதிலே இருந்தது. ஆண்டவருடைய செய்தி வருகிறது, பேதுருவே நீ இவைகளில் எவையெல்லாம் அடித்து சாப்பிடலாம் என்றால் அப்போது பசியா இருக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் தீட்டுப்பட்டதை இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லையே. அவர்களுக்கு இந்த இரட்டை குழம்பு உள்ளது போல எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டார்கள் யூதர்கள். அப்படியான இதில் எல்லா விதமான விலங்குகள் இருக்குதே, பறவைகள் இருக்குதே, எதை நாங்கள் தீட்டு உள்ளதெல்லாம் இருக்கிறது, நான் எப்படி சாப்பிடுவது? திரும்ப 2ஆம் முறையும் வருகிறது, 3ஆம் முறையும் வருகிற பொழுது நான் படைத்தவைகளிலே எதுவும் தீட்டானது இல்லை, நீ சாப்பிடுப்பான்னு சொல்றார். பிறகு இதை செய்தியை அவர் முடித்த பிறகு அவர் பரவசமாகி இருக்கிற நிலையிலே இந்த செய்தி வந்து அவர் கொர்நேலியுவை சந்தித்து அங்கே ஒரு கூட்ட மக்கள் வந்து அந்த கூட்ட மக்களுக்கு அவர் அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய மரண உயிர்த்தெழுதல், அவரே உலக ரட்சகர் என்பதை பிரசங்கிக்கிறார். அப்ப செசரியாவிலே யூதர் அல்லாத மக்கள் இயேசுவை ஏற்று ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே பெந்தகோஸ்து பண்டிகையிலே சீஷர் கூடியிருக்கிற பொழுது அவர்கள் ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அவர்கள் மீது இறங்கினார். 8வது வசனம், 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த சாட்சியுள்ள வாழ்வுக்கு உங்களை அழைத்தவர், பலப்படுத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த செய்தியை அவர் எருசலேமிலே சீஷர்கள் மத்தியிலே இந்த செய்தியை கூறினார். பேதுருவின் அருளுரையை கேட்டு இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் 14 இருந்து வாசனம் 41ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரே நாளில் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க? 3000 பேர். திருச்சி இப்பதான் வளருது, அதுவரை கிறிஸ்தவர்களே இல்லை. இனிமேல் தான் சீஷருடைய செய்திகளில் தான் கிறிஸ்தவம் இயேசுவை இரட்சகராக ஏற்கிறார்கள். புறஜாதியர்கள் மத்தியிலே ஊழியங்கள் தொடங்க ஆரம்பிக்கிற இந்த சூழ்நிலைகளில் பேதுருவும் யூத வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன், யூதன், விருது சேதனம் செய்யக்கூடியவர்கள், மற்ற மக்களை தீட்டானவர்கள் என்று நம்புகிற மக்கள், யூதர்கள் பிற இனத்தவரை, யூதர் அல்லாதவர்களை அசுத்தமானவர்கள், தீட்டானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில சமயங்களிலே சமாரிய பக்கம் அவர்கள் தலை வைத்து படுக்க மாட்டார்கள். அவர்கள் யூதர் அல்லாத ஒதுக்கப்பட்டவர்கள், தீட்டானவர்கள் என்று அவர்கள் ஊர் பக்கம் தலை கூட வைத்து படுக்க மாட்டார்கள்.
அசுத்தமானவர்கள், தீண்டத்தகாதவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே போய் இவர் கடவுளுடைய செய்தியை சொல்லி அவர்களை கிறிஸ்தவர்களாக்கி இருக்கிறார். ஆக விமர்சனம், பேதுரை குறித்த விமர்சனங்கள், அதற்குதான் அவர் அந்த செய்தியை சொல்லுகிறார். அதை விலைக்கு சொல்லுவதுதான் 11ஆம் அதிகாரத்தில் புறஜாதியர் மத்தியில போய் அவர் அவருடைய வார்த்தையை பேசினதற்கான விமர்சனங்கள் வருகிறது. மிஸ்ஸஸ் மார்கரெட் கில்லிங்ரே என்ற ஒரு எல்செமஸ் ஒரு அம்மா, மிஷனரி அம்மா, ஒரு கருத்தை சொல்லுகிறாங்க. Crucially, the church had to decide whether converts had to become Jews who added Christian discipleship to Jews' law keeping, or whether Gentiles simply moved straight into Christian fellowship. நேரடியாகவே அவர்கள் யாரே யூதர் அல்லாதவர்கள் ஞானஸ்நானம் பெற்றால், விசுவாசித்தால் அவர்கள் நேரடியாக கிறிஸ்துவ ஐக்கியத்திற்குள் வந்து விடுகிறார்கள். அவர்கள் எல்லா மக்களோடும், யூதர்களோடும், எல்லாரோடுமே, யூதர் அல்லாத மக்கள் கிறிஸ்துவான உடனே, ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர்கள் எல்லாரோடுமே ஒரு ஐக்கியமாகி விடுகிறார்கள். செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? இறைவன் எல்லாருக்குமே சமமானவர். மனிதர்கள் தான் பிரித்து வைத்தார்கள். கடவுள் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. மனிதர்கள் தான் தங்களை சட்டங்களை போட்டு மனிதர்களை பிரித்து வைக்கிறார்கள். ஏற்றவன், இறங்கியவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஏன் நாட்டின் பெயரால், இப்படி மக்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இறைவனின் சிந்தனையை, இரக்கத்தை, அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை. தங்களுடைய சிந்தனைக்குள்ளும் கட்டுக்குள்ளும் கடவுளுடைய அன்பை நினைத்து வாழுகிற மக்கள். எந்த ஒரு மனிதனும் அசுத்தமானவன் இல்லை என்பதை இந்த திருமறை தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. கடவுளை இதை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற மக்கள் மீது தன்னுடைய ஆவியை அருளுகிறார். அவரை ஆண்டவர் என்று இரட்சகனை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிற மக்களுக்கு இறைவன் தன் ஆவியை அருளுகிறார் என்ற செய்தி இந்த செய்தியை பார்க்கிறோம். இன்னொன்று, அவர் எல்லாவற்றையும் புதிதாக்கினார். நான் வெளிப்படுத்தினாகனா, நீ புத்தகத்துல தரிசனாகமும் 21ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் பார்க்கிற போது எல்லாவற்றையும் புதிதாக்கினார். வானம், பூமி எல்லாமே. மனிதர்களை கூட புதிதாக்கி இருக்கிறார். யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம் இயேசு விசுவாசித்து, அவர்களிலே பரிசுத்த ஆவி அருளி அவர்களை புதிதாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், தன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இதிலே ஆண் என்றோ, பெண் என்றோ, கற்றவன் என்றோ, கல்லாதவன் என்றோ, அடிமை என்றோ, யூதன் என்றோ, கிரேக்கன் என்றோ வேறுபாடே இல்லை. இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிற எல்லாருக்குமே அவர் தன் ஆவியானவரை அருளுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அறிக்கிட்டு வாடுகிற விசுவாசத்திலே வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆகவே இதிலே பாகுபாடு என்பதில்லை, வேறுபாடு என்பதில்லை. மனிதர்களை, கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற மக்களை பிரித்தாடுகிற சமயத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ, சாதியின் பெயராலோ, வேறு எந்த நிலையிலுமே ஒருவருக்கு ஒரு பிரித்தாடுகிற சிந்தனையை விட்டு விடுங்கள். இன்னுமாக புதிதாக ஞானஸ்நானம் பெறுகிற, கிறிஸ்து அறியாத வசனத்தை கேட்டு விசுவாசத்தை ஞானஸ்நானம் பெறுகிறவர்களை திருச்சபை மக்கள் அதிகமாக அன்பு கூற வேண்டும், ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இப்போதுதான் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்திலே நாம் வளர்க்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும். மீண்டும் இந்த உலகத்தின் காரியங்களிலே சடங்குகள் விழுந்து விடாதபடி அவர்கள் மீது திருச்சபை கருசனையோடு அன்பு செலுத்த வேண்டும். கடவுள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு புறஜாதிகள் மத்தியிலே தன் அற்புதமான காரியங்களை செய்கிறார்.
இதை கடவுள் எத்தனை கிருபை உள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சோ இந்த செய்தி ஏதோ பேதுரு புதிதாக கடவுள் வெளிப்படுத்தவில்லை. சீஷர்களுக்கு அதை கட்டளையிட்டார். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் இறுதி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்திலே 14 வாசிப்பினால் என்ன கட்டளை அவர்களுக்கு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை இவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஞானஸ்நானம் கொடுத்துறது இல்லை முக்கியம், கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு. அதனால திடப்படுத்தல கற்றுக் கொடுக்கிறோம். கடவுள் எல்லாருக்காகவும், உலகத்தின் மக்கள் எல்லாருக்காகவும் தன் கிருபையின் கதவை திறந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவிலே உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தன் கிருபையின் கதவுகளை திறந்து விட்டு இருக்கிறார். இன்னாரிடத்தில் தான் போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதே இல்லை. எத்தகைய மக்களிடத்திலும் கடவுளுடைய கிருபை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அவர்களுக்கு தன்னுடைய அன்பை, ரட்சிப்பின் வாழ்வை சொல்லும்படி. அதுதான் இன்றைக்கு பேதுரு வழியாக திருச்சபையாக நமக்கு சொல்லுகிறார். ஒரு புதிய வழியை திருச்சபைக்கு அன்றைய திறந்து விட்டார். திருச்சபை மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள் இருக்கிற தாங்களே வகுத்து கொண்ட அந்த கட்டுப்பாடை நீக்கி விசாலமான எல்லையற்ற தன் கிருபையின் வாழ்வை வசனத்திலே வெளிப்படுத்தும்படி ஒரு கட்டளையாக பேதுரு வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இருளில் இருக்கிற மக்கள் ஒளியை கண்டார்கள் என்று இயேசுவின் பிறப்பின் போதே சொல்லப்பட்டது போல, பலவிதமான இருளின் குணங்களில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் ரட்சிப்பின் வாழ்வு கொண்டு போகப்பட வேண்டும். ஏன் யூதர்கள் கிறிஸ்து இல்லாதலை வெறுத்தாள் என்றால், அவர்கள் சகுனம் பார்த்தார்கள், குறி சொன்னார்கள், குறி கேட்டார்கள், சடங்குகள் பார்த்தார்கள், நேரங்களை கணித்து பார்த்தார்கள். இவைகளை தான் அவர்கள் பெரிதாக நினைத்து உலக வாழ்விலே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்றார். இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறார்கள், குறி சொல்லுகிறார்கள். நீங்கள் அப்படி செய்யலாகாது. நம்ம அப்படி பார்க்கிறோமா? எதுக்கான போய் நாள் பார்க்கிறோமா? இந்த நாள் நல்லது, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கிறதா? ஏன் இருக்கிறது? நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயா செக்ரட்டரி இருக்குதா இல்லையா மக்கள் மத்தியில? நான் உங்களுக்கு சொல்ல, பொதுவா நம்ம மக்கள் பாக்குறாங்க இல்லையா, திருமணமான ஐயராகிய மகளுக்கு பார்க்கும்போது கூட, ஐயர ரா கால எமகண்டெல்லாம் வருது, அது மாற்றி வை ஐயர, பத்திரிகை அடி ஐயர. நமக்கே அதான் சொல்றாங்க. வீட்டுல இருக்கிறவங்க அவங்க சொல்றது நல்லது தானே. ஏன் ஏன் மற்ற நாடுகள் இல்லாத இந்த நாட்டில் மட்டும் ஏன் அப்படி என்றால், நாம் வாழுகிற நாடும் சம்பிரதாயமும் சமயங்களும் சடங்குகளும் அத்தகைய சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தாக்கங்கள் நம்மை தாக்குகிறது. ஏன் இதெல்லாம் நல்லது இந்த நாள், இதெல்லாம் தீமை, இதெல்லாம் வார்த்தைகள். நம்ம கூட நம்முடைய மக்கள் கூட அமாவாசை ஜப கூட்டம், பௌர்ணமி ஜபம், அது இயற்கையின் படைப்புகளிலே வரக்கூடியது. அது நீங்க எந்த நாள்லன்னா ஜபக்குழுவை பெரிய ஆராதனைகள் வை, அதனால அந்த நாள்ல தான் வைக்கிறோம். அப்ப என்ன சொல்றோம்? அமாவாசையில் பேயெல்லாம் தொடர்பு ஓடி போடுவோம். நம்ம சொல்றாங்க இல்லையா, அப்போ ஜபங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, நான் அதை குறை சொல்ல. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற உள்ள அர்த்தங்கள் தவறு. அசுத்தாவிகள் ஓடுகிறது. அமாவாசையில் மட்டும்தான் வருதா? சூரியன் மறைக்கப்படுறா, அது இருளாகுது.
ஆகவே அது போன்ற சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற போது எப்படி நம்முடைய விசுவாசம் உறுதியும் பலமுள்ளதாக இருக்கும்? நம்முடைய விசுவாசம் உறுதியும் பலமுள்ளதாக இருந்தால் பிறரை நாம் சொல்ல முடியும், நம்முடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் வருவார்கள். நாமே அந்த சடங்குகளில் ஈடுபடுகிற போது இன்று நம்முடைய கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஐதீகமான நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் அதை தெளிவாக சொல்லுகிறார். உபாகமத்திலே சொல்றாரு, அவர்கள் கடவுளை அறிந்தும். பவுல் ரோமருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே 1 அதிகாரம் 21 வசனத்திலே நமக்கு தான் சொல்றார், அவர்கள் கடவுளை அறிந்தும் கடவுளை மகிமைப்படுத்தாமல் சோஸ்திரிக்காமல் தங்கள் சிந்தனைகளால் வீணரானார்கள். அவர்கள் இருதயம் இருளடைந்தது. விக்கிரக வழிபாடுகள் செய்கிறார்கள் என் மக்கள். அசுத்தத்திற்கு தங்களை மனங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். படைத்தவரை விட்டுவிட்டு படைத்தவர்களை வணங்குகிறான் மறைமுகமாக. சிருஷ்டிகரை விட்டு விட்டான், சிருஷ்டிப்பை தொழுகிறான் என் மக்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் இந்த மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். வசனத்திலும் பரிசுத்தாவியிலும் புறஜாதியாருக்கு வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பற்றி சொல்றாரு. ஏன்னா நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஞானஸ்தானம் புதுசா வரவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னில் பிரியமாயிருக்கிறேன், உன் பேரை நான் மகிமைப்படுத்தி வைக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எஸ்ஐ 43 சொல்ற மாதிரி, நீ என் பார்வைக்கு அருமையானவன், என்னால் நீ மகிமை பெற்றவன், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், அன்பு கூறுகிறார். நான் உன்னை மறப்பதில்லை, கைவிடுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை அன்றைக்கே கொடுத்தார். தான் தெரிந்து கொண்ட மக்கள், ஞானஸ்தானம் தெரிந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைவிடாத கடவுளாக ஆண்டவராக இருக்கிறார். இதற்காகவே படைத்த இறைவன், பார்க்க முடியாத இறைவன், மகிமைந்த இறைவன், பரிசுத்தமானவர், மனிதன் வாசம் செய்ய முடியாத இடத்தில் இருக்கிறவர், மனிதன் பார்க்கும்படி, தொடும்படி, பேசும்படி, உரையாடும்படி தன்னை ஒரு மனுக்குலத்தின் பிள்ளையாக இந்த உலகத்திலே பரிசுத்தாவினால் அவதரித்தார். ஊழியத்தை நமக்கு சிறந்த மாடலாக செய்து காட்டினார். மரித்தார் உலக பாவங்களுக்காக. என்னுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களுக்காக மரித்தார். அதான் ரோமர் 5 அதிகாரத்தில் சொல்றார், நாம் அக்கிரமக்காரராக இருக்கும் போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பு என்னதென்று விளங்கிக் கொள்ள முடிகிறது. நீங்களும் நானும் உலகத்தின் மக்களும் கடவுளுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற போதே கடவுள் தன் குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே. அந்த அற்புதமான அர்ப்பணிப்பை, நம் மீது வைத்திருக்கிற அன்பை அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற போது விளங்கிக் கொள்ள முடிகிறது, உணர முடிகிறது. ஆகவேதான் பேதுரு சொல்றாரு, புறஜாதிகளானாலே நம்மையானாலும் நீங்களோ முன்பு அந்தகாரத்தின் இருளில் இருந்தீர்கள், உங்களை ஆச்சரியமான ஒளி நேரத்திற்கு வரவழைக்கப்பட்டவரின் குணாதிசயங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமும் அவருக்கு சொந்த ஜனமும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் யாரும்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். எங்கிருந்து வந்தவர்கள்? பாவத்தின் இருளிலிருந்து உங்களை வரவழைத்த இயேசு கிறிஸ்துவின் குணங்களை இந்த உலகத்தில் அறிவிக்கும்படி நீங்கள் ராஜரீக ஆசாரியர்கள், அவருடைய சொந்த ஜனம், அவருடைய மக்கள். அற்புதமான ஆசீர்வாதம். ஞானஸ்தானம் பெறுகிற கிறிஸ்து இல்லாத வருகிற மக்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, பாவத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் நான் பரிசுத்தப்படுத்தி ஒளியின் மக்களாக மாற்றியிருக்கிறேன். விக்கிரங்களை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை எனக்கு ஆசாரியராக உன்னை நியமித்திருக்கிறேன்.
நீங்கள் எங்கேயோ போய் எதையோ வணங்கி தொழுது நரகத்தின் ஆக்கினைக்குள்ளாக இருந்த மக்கள் நீங்கள் இன்றைக்கு எனக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள், எனக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். அற்புதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகளாக இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள். ஏற்கனவே இருக்கிற ஆடுகளோடு இப்போது நீங்கள் புதிதாய் சேர்க்கப்பட்ட ஆடுகள். இப்படி கடவுளின் திட்டத்தை சட்டங்களை கொண்டு தடுக்கிற மக்களுக்கு இது தெளிவாக்குறார் பேதுரை கொண்டு. யூதர்கள் தங்கள் சட்டங்களை வைத்திருந்தார்கள், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்றார்கள். தாங்கள் சொல்லுகிற நியாயப்பிரமாணம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வைத்த சட்டங்களை வைத்து கிறிஸ்துவானால் ஆவதற்கு முன்பாக இதெல்லாம் செய்யணும். இதை உடைக்கிறார் ஆண்டவர். சடங்களினாலே ஒருவனை பரிசுத்தப்படுத்த முடியாது, விருத்த சேதனத்தினாலே ஒருவன் பரிசுத்தமாக முடியாது, உலக செயல்களினாலே பரிசுத்தமாக்கப்பட முடியாது. நான் ஒரு நாளைக்கு 3 முறை உபவாசம் இருக்கிறனாக்கா அதனால பரிசுத்தமாக்கப்படுவதில்லை. நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரணும் பரிசுத்தமாக்கப்படுவதில்லை. ஆண்டவர் கிருபையினாலே பரிசுத்தமாக்கினார். தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை தன் இரத்தத்தை சிந்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். எபேசு நிருபர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்றார், விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் எதனால் ரட்சிக்கப்பட்டீர்கள்? விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது கடவுளின் நீதி. இதில் பெருமை பாராட்ட ஒருவனுக்கும் இடமே இல்லை. நடந்தது, நான் சென்னையில ஐயா செஞ்சார், அதுக்கு முன்னா நான் செய்தேன். நான் ட்ரெயின்ல போவேன். நான் 2-3 சபையில சொல்லிட்டேன், பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களோ வந்து மாட்டினாரு ஒரு சகோதரர். எனக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டா இருப்பாங்க. அப்போ நீங்க பீடி சிகரெட்டு மதுபானம் எதுவும் தொடர்றது இல்லையா? நான் கேட்டேன், அப்போ அதெல்லாம் குடிக்கலனாக்கா ரட்சிப்பு வந்துருந்தாங்க. இல்லையா, ரட்சிக்கப்பட்டாலும் முழுக்க நேரம் சார் எடுத்தீங்களா? அப்ப முழுகுனாதான் பாவம் மன்னிப்பாங்க. இப்போ முழுக்க நேரம் சார் கொடுக்கலாம். நான் அது ஏற்றுக்கொள்ளாத விருப்பம். தொட்டி கட்டி கொடுக்கலாம். அவர் பரிசுத்தமாகற இல்லையான்னு நம்ம சோதிக்கணும். எப்படி? பிதா போட்டு ஒரு 5 நிமிஷம் கொடுக்கணும், அப்படி வச்சுருக்கணும். திருப்பி மேலே எடுத்து குமாரன் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கணும். திருப்பி பரிசுத்தாவியானவர் இன்னொரு 15 நிமிஷம் வச்சுருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாட்டம் ஞானஸ்நானம் கொடுக்குறோம் இல்ல, இப்படி அந்த தண்ணிக்குள்ளே 10 நிமிஷம் 10 வச்சு முழுக வச்சு அப்படி பிடிக்குவார். தண்ணீர் அல்ல முக்கியம், தண்ணீரினாலே அல்ல, அது ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன். கடவுள் தன் கிருபையினாலே கடவுள் சுத்தப்படுத்துகிறார், தன் வார்த்தைகளினாலே சுத்தப்படுத்துகிறார். அவர்தான் சுத்தப்படுத்துகிறவர். இன்றைக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் நான் எழுதினு தான் பிரசங்கம் பண்ணுவேன், பார்க்க மாட்டேன். ஆனா நான் பார்த்து எதனா விட்டுருவேன். பிலிப்பு போயினுக்கிறார். ஐயா பரவாயில்ல, ஒன்று 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். பிலிப்பு போயிட்டு இருக்கிறார். ஒரு அன்னகன் வரார். ராயத்தில் ஏறிக்கிறார். அவர் ஏற்கனவே திருமறையை படித்து எஸ்ஐஎன் புத்தகத்தை கேட்கிறார். அவர் விலைக்கு சொல்றார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல. அப்போ அவர் கேட்கிறார், அந்த அமைச்சர், நான் இப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், நமக்கு தண்ணி இருக்குது. விசுவாசிக்கிற இமிடியேட் பேப்டிசம், உடனே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அந்த அற்புதமான காட்சி பாருங்க. ஒரு ஊழியக்காரனை ஒரு அமைச்சன் சந்தித்து திருமறையை குறித்து ஆண்டவரை குறித்து பேசின உடனே அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமானான். ஞானஸ்நானம் கொடுத்தார். அவன் ஆண்டவருடைய பிள்ளையானான்.
அங்கே எந்த தடையுமே இல்லை. சரி, ஆண்டவருடைய ஊழியத்தை கொஞ்சம் பாருங்களேன். இவர்களுக்கு முன்னாலே அவர் செஞ்சுக்கிற ஊழியத்தை. சமாரியாவுக்கு போறாரு. அந்த வழியா சமாரியா பக்கம் கடந்து கூட போக மாட்டான் யூதன். நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது கூட பார்த்துருக்குறோம். ஒரு அம்மா போகும் தெருவில், அந்த புடைய லேசா தூக்கி பிடிச்சின்னு போகும். அந்த மண்ணு கூட போடக்கூடாது. சோ இப்படியேப்பட்ட வைராக்கியம் உள்ள மக்கள் வாழ்ந்தார்கள் இந்தியாவில். இந்த சூழ்நிலைகளில் தான் நான் பாக்குறேன், ஆண்டவர் சமாரியாவுக்கு அந்த பெண்ணுகிட்டே பேசுறாரு. ஏன் நீ யோதையாம், அந்த அம்மாவனுடைய குணத்தை போற தனக்குள்ள இருக்கிறது தாழ்மையை நம்ம ரொம்ப கீழ் ஜாதியாச்சு, ஒரு உயர்ந்த ஜாதியாச்சு, என்ன என்கிட்ட தண்ணி கேட்கிறீங்க? நான் கொடுக்குற தண்ணி நீ குடிச்சாக்கா தாகம் அடைய மாட்டேன். எப்படி உரையாடலை கொண்டு போறாரு பாரு. அவகிட்ட பேசாதா, அவ பொல்லாவ தவறு செய்யறான். நம்ம அவங்கள உன்ன சொல்லி சொல்லி குத்துறோம். அவர் என்ன பண்றாரு, மாற்றுகிறார். அப்படி அந்த தண்ணியை கொடுத்துறியா, போய் கணவன் அழைச்சிட்டு. அந்த அம்மா தயங்கும் போது, இப்போது இருப்பவனும் உன் கணவன் அல்லவே. வாழ்க்கையின் முழு மாற்றத்தை அடைகிறாள். அவள் நண்பகல் வேளையிலே மக்கள் இல்லாத நேரத்தில் தண்ணீர் எடுக்க வந்தவள் மக்களை சந்திக்கிறாள். இறைவன் ஒருவளை தொட்டவுடனே அவள் பாவங்களை நீங்குகிறது. அவள் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். அவள் ஆண்டவருக்கு சாட்சியாக போய் சொல்லுகிறாள். மக்களை சந்திக்காதவள் மக்களை சந்திக்கிறாள். யூதன் புறஜாதியாகிய சமாரிய பெண்ணை சந்தித்தார். சீமோன் வீட்டிலே அவர் இருக்கிற பொழுது ஒரு பெண் வந்து அவளுடைய பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி அழகுபடுத்துகிற முடிகளினாலே அவர் பாதத்தை துடைத்து முத்தமிட்டாள். அப்போது கேட்கிறா, என்னையா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கடவுளன் குமாரன், இந்த ஆளு வந்து ஒரு பாவியான பொண்ணு தொடர்த்துக்கு விட்டுகிறாரு. அங்கே ஒரு வடி கொடுக்கிறார்ல, யார் அதிகமாய் மன்னிப்பை பெற்றார்கள் அவர் அதிகமாக அன்பு கூறுகிறார்கள். உலகத்தின் சட்டங்களையும் சமயம், ஜாதி, மொழி, நாடு என்பதை உடைத்தெறிந்த ஊழியர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் எல்லாருக்குமே ஆண்டவர், எல்லாருக்குமே ரட்சகர். I am the savior of the world. இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த சீஷர்களுக்கு, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட புரஜாதியருக்கு பரிசுத்த ஆவியை அருளினார். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு God had baptized these people with the gift of the Holy Spirit. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஒரு வெகுமதியாக தந்தார். வல்லமை உள்ள ஒரு ஆவியை தந்தார் தன்னுடையவைகளை கற்றுக் கொடுக்கிறதற்கு. தெய்வீகமான கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ரட்சிக்கப்பட்ட மக்களோடு அவர்களை இணைக்கிறார். இப்ப நம்மோடு அவர்களை இணைக்கிறார். புதுசா ஞானஸ்தானம் பெறுகிற மக்களை யாரோடு இணைக்கிறாரு? நம்மோடு இணைக்கிறார். டிவைன் அக்செப்டன்ஸ் இன் த கம்பெனி ஆஃப் த ரெடீம்டு பீப்புள். நம்மெல்லாம் மீட்கப்பட்டோம்னு சொல்றாரு அவரை விசுவாசிக்கிற மக்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, மூத்தவர்களே? அவர் திருச்சபைக்குள் என்ன இருக்கக்கூடாது? பாகுபாடு இருக்கக்கூடாது. கற்றவனா இருந்தாலும் சரி, கல்லவனாலும் சரி, உயர்ந்தவனா சரி, தாழ்ந்தவனும் சரி, செல்வந்தனா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எந்த இனம் மொழி என்றாலும் சரி, திருச்சபைக்குள் பாகுபாடு இருக்கக்கூடாது. அடுத்தது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அடைகிற மக்கள் ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்பி வந்தால் அது யாராக இருந்தாலும் தடையில்லாமல் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்குள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாமி யோவான்ல தெளிவா பேசுறார். ஏரா சாக போறோமான்றார் இல்லையா? காணாதிருப்பீர்கள் என்றார். திரும்பி எப்ப ஆண்டவரை காண்பீர்கள் என்றார். அவர் எல்லாவற்றையும் தெளிவா சொல்லும் போது கூட விளங்கி கொள்றது இல்லை அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய ஆற்றல் மிக்கவர், அற்புதங்கள் செய்கிற இவரை யாரும் தொட முடியாது. அதுக்குள்ளேயே நான் வந்தது, பாவிகள், நீசர்கள், பொல்லாதவன், அதிகாரம் உள்ளவன்,
எல்லாராலும் நான் சிலுவையில் அறியப்பட்டு உங்கள் எல்லாருக்காகவும் அவனுக்காகவும் மறிக்கவே வந்தேன். அன்பவர்கள், அப்படிப்பட்ட ஆண்டோடைய ரட்சிப்பின் செய்தியை நாம் கேட்டு அந்த விசுவாசத்தில் வளரவும், அநேக மக்கள் இந்த திருச்சபைக்குள் வரவும், நம்முடைய ஊழியங்கள் பெருகவும், பேதுரை போல எல்லாவற்றுக்கும் மேல சிறந்த சுவிசேஷ ஊழியராயும் நமக்கு வாழ்ந்து காட்டி நிருபங்களை எழுதியிருக்கிற பவுலை போல நம்முடைய திருச்சபை சுவிசேஷ சபையாய் இந்த திருச்சபை மவுண்ட் சியோன் லுத்தரன் திருச்சபை தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள அழைக்கிறார். பாகுபாடுகளை களையுங்கள், அன்பு கூறுங்கள், ரட்சிப்பின் செய்தியை சொல்லுங்கள். இதற்கென்றே நீங்கள் என்னால் மீட்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், என் மக்களாய், என் ஜனமாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமை வைத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு யாரு? பிரியமானவர்கள், என்னால் மகிமை பெற்றவர்கள், நான் உங்களை மறப்பதே இல்லை. ஆகவே அந்த நாளில் உங்களுக்கு செய்தி என்ன? மகிமை பெற்றவர்கள், கடவுளுக்கு பிரியமானவர்கள், உங்களை என்ன செய்வார்? கைவிடவே மாட்டார். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு, சிலுவையில் மரித்து உயிர்த்த இந்த ஆண்டவருக்கு சாட்சியாயிருங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.